ஸோ நம்ம இப்போ அ 2வது நாள் டே 2ல இருக்கோம். அதாவது ஏஎல் ப்ரோகிராமிங்னா என்ன? ஏஎல் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத தான் பத்தி பார்க்க போறோம். இப்போ நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோ கண்டிப்பா பாருங்க. ஸோ அதில வந்து பிசினஸ் சென்ட்ரல்னா என்ன? பிசினஸ் சென்ட்ரல் எப்படி யூஸ் பண்ணும்? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எப்படி விஎஸ் கோட் வந்து டவுன்லோட் பண்ணி சிம்பிள்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்? எல்லாமே அதில டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏஎல் ப்ரோகிராமிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பிஸ்னஸ் சென்ட்ரலோட ரோல் சென்டர் பேஜ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ரோல் சென்டர் பேஜ். ஓகேவா? இதுதாங்க ரோல் சென்டர் பேஜ். உங்களோட பிஸ்னஸ் சென்ட்ரல் வந்து லான்ச் ஆகும்போது இப்படி தான் இருக்கும். நீங்க லான்ச் பண்ணும்போது அ என்ன ஐடி குடுத்து லான்ச் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி லான்ச் ஆகும். ஓகேவா? இதில பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட கம்பெனியோட நேம். இது வந்து உங்களோட கம்பெனியோட நேம். ஓகே. ஸோ நீங்க எந்த கம்பெனி குடுக்குறீங்களோ, அந்த கம்பெனி இருக்கும். இப்போ வந்து இது டெமோ கம்பெனி. குரோனஸ் அப்படிங்கிறது டெமோ கம்பெனி. நீங்க டிஃபால்ட்டா வந்து நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த டெமோ கம்பெனி யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ குரோனஸ் அப்படிங்கிறது தான் அந்த டெமோ கம்பெனிங்க. அடுத்து வந்து நீங்க வேற என்னலாம் பார்க்க முடியும் அப்படின்னா, டாப்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னா, இதுக்கு வந்து நேவிகேட் மெனு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த இது எல்லாமே மேல இருக்கிறது எல்லாமே நேவிகேட் மெனு. கீழ இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா, நேவிகேஷன் பார். இல்ல நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இதுக்கு கீழ இங்க கீழ குடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஹெட்டிங். ஓகே. ஹாய் மீட் பிசினஸ் சென்ட்ரல். ஸோ ஹெட்டிங் லெவல் 1 இதெல்லாம் வந்து ஹெட்டிங்ஸ் வச்சு குடுத்து இந்த மாரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அப்படியே பிசினஸ் சென்டர்ல வந்து கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். பாக்ஸா. இதெல்லாம் அக்ரிகேட்டட் வேல்யூஸ். இங்க என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆன்கோயிங் வேல்யூஸ் என்னென்ன? ஆ சேல்ஸ் கோட். இத பத்திலாம் நம்ம எல்லாமே டீட்டெயிலா படிப்போம். சேல்ஸ் கோட், சேல்ஸ் ஆர்டர், சேல்ஸ் இன்வாய்ஸ் இதோட அக்ரிகேட் வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே கியூஸ். ஓகே. ஸோ இதில வந்து குரூப்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டீஸ். இது ஃபுல்லாவே ஆக்டிவிட்டீஸோட ஓவரால் டிஸ்ப்ளே. லைக் ஒண்ணு டேஷ்போர்ட் மாரி இருக்குல்ல. நீங்க எப்படி ஒரு Facebook உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து அ ப்ரொஃபைல்ஸ் வியூ எல்லாமே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி. ஓகே. ஸோ இது போக நீங்க வந்து இங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அந்த மாரிலாம் இருந்தா பண்ணலாம். அதுக்கு கீழ அப்படியே நீங்க வந்து இது பண்ணி வந்தீங்க, ட்ராக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, கீழ பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ ரிப்போர்ட். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து பிசினஸ் சென்டர்ல இருக்கிற எல்லாமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலான்னு. ஸோ இதான் அந்த பவர் பிஐ ரிப்போர்ட். இல்ல அத மீறி நீங்களே ஒரு இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அப்படி கிரியேட் பண்ணலாம். உங்களோட இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா, இது வந்து ரிப்போர்ட். ஓகே. நீங்க கிரியேட் பண்ற ரிப்போர்ட்ட வந்து இங்க பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இந்த ரோல் சென்டர் பேஜ்ல வந்து காமன். ஓகே. ஸோ இப்படி தான் உங்களோட பிசினஸ் சென்டரோட ரோல் சென்டர் பேஜ் இருக்கும். ஸோ ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட என்விரான்மென்ட். நீங்க எந்த என்விரான்மென்ட்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க. நம்ம இப்போ வந்து கிளவுட்ல இருக்கிறதுனால, ஏதோ ஒரு என்விரான்மென்ட்ட வச்சு தான் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்விரான்மென்ட். ஸோ இத பத்திலாம் நம்ம படிப்போம். பிசினஸ் சென்ட்ரல் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா. நான் சொன்னேன் இல்லையா? எவ்ரி சாட்டர்டே வந்து நம்ம மிஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே படிப்போம். நேத்து மிஸ் பண்ண டாபிக்ஸ் என்னன்னா, வேவ் நான் என்ன? அதெல்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் தெரிஞ்சிருந்தா இட்ஸ் குட். அந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ்னா என்ன? இதுல நம்ம என்னலாம் பார்க்க முடியும்? இந்த குவெஸ்ஷன் மார்க்லாம் என்ன? அ இந்த அ அ அ நோட்டிஃபிகேஷன் சிம்பல் எதுக்கு? இது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்ப பார்ப்போம் அப்டின்னா, சாட்டர்டே ரிவிஷன்ல எல்லாமே நம்ம பார்ப்போம். அதாவது அ ஒரு 5 வீடியோஸ் 4 வீடியோ கழிச்சு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதாங்க பிசினஸ் சென்டர். இப்ப நம்ம வந்து என்ன போறோம் அப்டின்னா, ஏஎல் புரோகிராமிங்னா என்ன அப்டிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும் அப்டின்னு நெனைக்கிறேன்னா, இது என்னோட லிங்க்டினோட ஆர்டிக்கல் பேஜ். ஸோ இதுல வந்து நான் வந்து ஈஸியா எப்டி அத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாமே சின்ன சின்ன ஆர்டிக்கிளா குடுத்துருப்பேன். லைக் நேத்தி நம்ம பேசின மாதிரி எப்படி ஏஎல் புரோகிராமிங் டவுன்லோட் பண்ணும், அத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும், ரன் பண்ணும் இது எல்லாமே இங்க இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஏஎல் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது? அது எல்லாமே இதுல இருக்கும். பிசினஸ் சென்ட்ரல் ஆப்ஜெக்ட்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் பாருங்க. உங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து என்னோட பிளாக். இந்த பிளாக்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் என்னென்னலாம் பிளாக்ஸ் போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். லைக் இப்போ வந்து பேஜ் ஆக்ஷன் நம்ம பேஜ் படிக்கும்போது உங்களுக்கு பேஜ் ஆக்ஷன்னா என்னங்கிறது தெரிய வேண்டியிருக்கும். ஸோ அது நீங்க வந்து கிளிக் பண்ணி இங்க நீங்க பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க இந்த பிளாக் பர்ட்டிகுலர்ல என்னோட பிளாக் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க ஃபாலோன்னு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கும். அந்த இத குடுத்துட்டீங்கன்னா உங்களால ஃபாலோ பண்ண முடியும்.
ஓகேவா? நம்ம இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஏஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ ஏஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு பேர் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் லாங்குவேஜ். ஓகே, அப்ளிகேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் இந்த லாங்குவேஜோட நேம். ஸோ அப்ளிகேஷன் லாங்குவேஜ் எதுக்குமா இந்த அப்ளிகேஷன் லாங்குவேஜ் நான் எதுக்கு யூஸ் பண்ணும்? ஏன் என்னால் பைத்தான் யூஸ் பண்ண முடியாது? ஏன் என்னால் மற்ற லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் லாங்குவேஜ் வந்து எதுக்காகனா ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் சென்ட்ரல் டெவலப் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த லாங்குவேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே படிக்க மாட்டீங்க. ஒன்லி பிஸ்னஸ் சென்ட்ரல் நீங்கள் டெவலப் பண்ணணும், நீங்கள் பிஸ்னஸ் சென்ட்ரல் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ஆகணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஎல் லாங்குவேஜ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாங்குவேஜும் கிட்டத்தட்ட வந்து சி++ அதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். பட் எக்ஸாக்டாக அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இது ஃபாலோ பண்ணாது. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுற விதமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஏன் இந்த ஏஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்? எதுக்காமா நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம பிஸ்னஸ் சென்டர் இப்போ இது டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுல்ல? இந்த ஸ்க்ரீன் வந்து ஏஎல் லாங்குவேஜில் டிசைன் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஒன்று கிளிக் பண்ணும்போது, இது உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுல்ல. இப்போ நான் வந்து கஸ்டமர் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா, கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, இது வந்து ஏஎல் லாங்குவேஜில் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, நம்ம அந்த ஆப்ஜெக்ட் பற்றி படிப்போம். எதுக்காக இந்த ஏஎல் லாங்குவேஜ் நமக்கு ஈஸியாக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏஎல் லாங்குவேஜ் படிக்கிறது மூலமாக உங்களால் ஏஎல் லாங்குவேஜ் மூலமாக உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் மாடிஃபிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸியாக இருக்கும். உங்களால் ஈஸியாக எந்த ஒரு பிசி ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட டைனமிக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் டைப்பிங்னா நீங்கள் வந்து எழுத எழுத இட் வில் ஹெல்ப் யூ. லைக் உங்களால் ஈஸியாக வந்து அந்த லாங்குவேஜை வந்து உங்களுக்கு ஈஸியாக எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ டைனமிக் டைப்பிங்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். டைனமிக் டைப்பிங்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் சி படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் சியோ ஜாவாவோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேரியபிள்னு ஒன்று அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிள்லாம் தெரியாதவங்க விட்டுருங்க. ஓகே, டோன்ட் வரி அபவுட் திஸ். தெரிஞ்சவங்க, இந்த இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து சி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு டேரெக்டாக அசைன் பண்ண முடியாது. இன்ட் சி இஸ் ஈக்குவல் டு 5ன்னு அசைன் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டிஜர் அப்படிங்கிறத நான் சொல்லணும் நான். ஓகேவா? ஆனால் டைனமிக் டைப்பிங்கில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக அசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் சொல்லணும், இது வந்து ஒரு வேரியபிள்ப்பா, இந்த வேரியபிள் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ வந்து டைனமிக் டைப்பிங் ஏஎல் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. ஓகே, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் சின்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சிம்பிள் சின்டாக்ஸாக இருக்கும். அண்ட் இது வந்து ஈஸி டு ரைட். உங்களால் ஈஸியாக எழுத முடியும், டீபக் பண்ண முடியும். டீபக்னா எரர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்காகலாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏஎல் ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது போக நிறைய நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஏஎல் ப்ரோக்ராமிங்க்கு. அதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து இதுதான் வந்து என்னென்னா ஏஎல் ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நம்ம அதுக்கப்புறமா என்ன பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஏஎல் ப்ரோக்ராமிங்கோட ஆப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, வேறு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சோங்க. ஏஎல் ப்ரோக்ராமிங்கோட ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னா என்ன? எதுக்கு இந்த ஏஎல் ப்ரோக்ராமிங்னா நான் ஆப்ஜெக்ட்னு ஒன்று தனியாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட்லாம் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஏஎல் ப்ரோக்ராமிங். சரிப்பா, பில்டிங் பிளாக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த இந்த ரோல் சென்டர் டிசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் என்னால் டிசைன் பண்ண முடியும். என்ன ஆப்ஜெக்ட்டு? இப்போ நீங்க பார்க்குறீங்கல்ல, இது வந்து ஒரு பேஜ். ஓகேவா? திஸ் இஸ் அ பேஜ். இந்த பேஜ் எதுக்கு எனக்கு அப்படின்னா, இந்த பேஜ் வச்சு தான் நீங்க இன்ட்ராக்ட் பண்றீங்க. பிஸ்னஸ் சென்ட்ரல் அந்த இதோட. சரி, நான் என்ன இன்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இது ஓப்பன் ஆகுது இல்லையா? 1000, 10,000 அப்படிங்கிற கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் இன்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு அவசியம். ஒரு ஒரு இஆர்பி சிஸ்டமில் நம்மளுக்கு இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் தேவை. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்மளால் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பில்டிங் பிளாக், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எதனால் பாசிபிள் அப்படின்னா, ஏஎல் ப்ரோக்ராமிங் மூலயமா நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஏஎல் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ இந்த ஏஎல் ப்ரோக்ராமிங் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஜ், இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதுதான் பேஜ். இது என்னென்னா ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, ஒரு யூசர் வந்து பிஸ்னஸ் சென்டரோட பேசணும்.
என்னம்மா இது இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்களேன். கூகுள்னு டைப் பண்ணுறீங்க இல்லையா? இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இது வந்து ஒரு வெப்சைட்டுங்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்கள் கூகுளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் சென்டரை டெவலப் பண்ணுறதுக்கு. அதில் பேஜுங்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்கு வேணும்? நீங்கள் வந்து பிஸ்னஸ் சென்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. சரிம்மா நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஃபார்ம் எடுத்துக்கோங்களேன். ஒரு லாகின் சைன் அப் ஃபார்ம் இல்லைன்னா வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எழுதணும் இல்லையா? கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறீங்க. கஸ்டமர் நேம், அவங்களோட இது, ஃபோன் நம்பர், எக்ஸ்ட்ரா. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு பேஜ் வேணும். ஓகே, நான் அந்த பேஜ் எழுதிட்டேன். இப்போ இதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுமா? எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும்? அதுக்கு தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? டேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் என்னெல்லாம் சேவ் பண்ணுறேனோ அது எல்லாமே ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் யூஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பேஜ். ஓகேங்களா? பேஜ். 2வதா பார்த்தது வந்து டேபிள். இதெல்லாமே முக்கியம். இந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோங்க. ஓகே, அதனால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 3வதா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன அப்படின்னா குவெரி. சரியா? குவெரிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். என்னம்மா குவெரி அப்படின்னா, இப்போ வந்து டேபிள் கிரியேட் பண்ணீங்க, பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 100, 200 ரெக்கார்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு கஸ்டமரோட டீட்டெயிலை நான் எடுக்கணும். இல்லைனா ஒரு 5 கஸ்டமரோட டீட்டெயில் எடுக்கணும். அவங்க தான் ஹையஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயிலை நான் எடுக்கணும். அப்போ நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் குவெரி எழுதிடுவீங்க. ஓகே, டாப் 5 கஸ்டமர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக குவெரி எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அதை ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எழுதக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து குவெரி ஆப்ஜெக்ட்டுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட். ஓகே, இது எல்லாமே பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போது மந்த்லி ரிப்போர்ட் வேணும். இல்லாட்டினா வந்து வீக்லி ரிப்போர்ட் வேணும். என்ன வீக்லி ரிப்போர்ட்? எந்த ப்ராடக்ட் ஹையாக சேல் ஆயிருக்கு? எந்த ப்ராடக்ட் ரொம்ப லோவஸ்ட்டாக சேல் ஆயிருக்கு? எந்த கண்ட்ரியில் வந்து ப்ராடக்ட் ரொம்ப சேலே ஆகலை? என்ன ரீசன்? ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? ரிப்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ இது 4ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக என்னெல்லாம் இருக்கும்னா பேஜ் எக்ஸ்டென்ஷன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கும். டேபிள் எக்ஸ்டென்ஷன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல். இது போக நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேபிள் நம்ம பார்த்துட்டோம், பேஜ் பார்த்துட்டோம். ஓகேவா? பேஜ் எக்ஸ்டென்ஷன், பேஜ் இது எல்லாமே டேபிளில் ரிலேட் பண்ணது தாங்க. ஓகேவா? இது நம்ம படிப்போம். ரிப்போர்ட் பார்த்துட்டோம். அப்புறம் குவெரி பார்த்துட்டோம். இது போக கோட் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. கோட் யூனிட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறீங்க. ஓகேவா? யாரெல்லாம் இப்போ இந்த மாதத்துக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் சம்மர் சீசன். ஸோ வந்து யாரெல்லாம் அபோவ் ₹1000 வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் 5% டிஸ்கவுண்ட். ஓகேவா? சிம்பிளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா 5% டிஸ்கவுண்ட் ஹூ பர்ச்சேஸ்டு மோர் தென் ₹1000. பர்ச்சேஸ்டு ஃபார் மோர் தென் ₹1000. இப்போ இந்த லாஜிக்கை நீங்கள் வந்து எங்கே எழுதக்கூடாதுன்னா, பேஜ்லேயும் எழுதக்கூடாது, டேபிள்லையும் எழுதக்கூடாது. ஏன்? பேஜ் வந்து இன்டர்ஃபேஸ் லெவலில் இருக்குது. டேபிள் வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இது 2லையுமே நான் எழுத மாட்டேன். நீங்கள் எழுதினாலும் கோடு ஐஏஎல் ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணும். ஆனால் வந்து நான் இங்கே எழுத மாட்டேன். ஏன் எழுத மாட்டேன் அப்படின்னா, இது வந்து டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சம்மருங்கிறதுக்காக நான் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இதுவே வந்துட்டு வின்டராக இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு அக்கேஷன், இல்லைனா வந்து தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளிக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் சேஞ்ச் மை டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஓகேவா? 15% டிஸ்கவுண்ட்டு அபோவ் ஆர்டர் ஹூ பர்ச்சேஸ் ஓவர் 5000 அப்படின்னு நான் மாற்றுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்னா பிஸ்னஸ் லாஜிக் விச் வில் ஆல்வேஸ் சேஞ்ச். எப்போல்லாம் பிஸ்னஸ் லாஜிக் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக்கெல்லாம் கோட் யூனிட்டில் போய் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் இம்போர்ட் எக்ஸ்எம்எல்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்க மாட்டோம். ஏன்னா பேசிக் டு இன்டர்மீடியட் லெவலில் இது தேவை கிடையாது. அட்வான்ஸ் லெவலுக்கு தான் இது ரொம்ப அவசியம். அண்ட் ப்ரொஃபைல், ஓகே, கண்ட்ரோல் ஆட். ஓகே, ஸோ இதில் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தாங்க. டேபிள், பேஜ் எக்ஸ்டென்ஷன், டேபிள் எக்ஸ்டென்ஷன், பேஜ் கஸ்டமைசேஷன், ரிப்போர்ட் எக்ஸ்டென்ஷன், ரிப்போர்ட் கஸ்டமைசேஷன், கோட் யூனிட், குவெரி. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ நாளைக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டேபிளோட பேசிக்ஸ் படிப்போம். ஓகேவா? அடுத்து வந்து பேஜோட பேசிக்ஸ் படிப்போம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டோட பேசிக்ஸ் படிப்போம். இது எல்லாமே வந்துட்டு ஃபைனலாக என்னெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத படிச்சுட்டு விட்டுருவோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஏஎல் ப்ரோக்ராமிங்கை பற்றி மட்டுமே படிப்போம். என்னது வேரியபிள்னா என்ன, ஐடென்டிஃபையர் என்ன, சின்டாக்ஸ்னா என்ன டேட்டா டைப்லாம் இருக்குது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, எல்லாமே ஏஎல் ப்ரோக்ராமிங் தான். கம்ப்ளீட்டாக ஏஎல் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பராக இருங்க. ஏன்னா ஏஎல் ப்ரோக்ராமிங் தெரியாமலே நிறைய பேர் வந்து கோட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட ஐடியா. இதில் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதில் வேறு ஏதாவது மிஸ் ஆயிருந்தது, இல்லை நான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.